வணக்கம், வெல்கம் டு பயோசீட்ஸ். இன்றைக்கி கூர்ப்போட சம்மந்தப்பட்ட சில எம்சிக்யூ ஃபேக்ட்ஸ், எம்சிக்யூவில் வர விஷயங்கள் மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதில் முதலாவது என்ன விஷயம்னா, உங்களுக்கு பூமி, எங்களோட பூமியும் பூமியில் இருக்கிற ஏனைய கோள்களும் எப்போ உருவாகினதுன்னு தெரியணும். ஏறத்தாழ 4.6 பில்லியன் வருடங்களுக்கு முன்னர் தான் பூமி, அதை மாதிரி பூமியில் இருக்கிற ஏனைய கோள்கள் உருவாகியிருக்கு. அடுத்த விஷயம் தெரியணும் என்னென்னு சொன்னால், இப்போ பூமியில் உயிரினத்தின் தோற்றம் முதலாவது வந்தது யாருன்னு சொன்னால் எங்களோட மூலமுதற்கலம்னு சொல்லுவோம். மூலமுதற்கலங்கள்ன்றது எப்படி வந்தன்ற ஒரு அடுத்த வீடியோவில் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். அடுத்த விஷயம் என்னென்னா, இங்கே லிப்பிட்டினால் சூழப்பட்ட புடகத்துக்கு உள்ள ஒரு ஆர்என்ஏ பேக் பண்ணப்பட்டிருக்க போகுது. அப்போ லிப்பிட்டினால் சூழப்பட்ட புடகத்துக்குள்ளே ஆர்என்ஏ இருக்குது. அந்த புடகத்தில் இருக்கிறது நொதிய ஊக்கல் தாக்கத்தை காட்டுது, அதை மாதிரி வளர்ச்சியை காட்டுது, அதை மாதிரி தட்பகப்படையுது, பின்புறம் அடையுது, இன்னொரு அதை தோற்றுவிக்குது. நாங்கள் உயிரங்கி என்று சிறப்பியலுக்கு படிச்சுறாங்க. அப்போ இதை நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு உயிராக கருதி கொள்கிறோம். மீன் வளர்ச்சியை காட்டுது, தட்பகப்படையுது, ஊக்கல் தாக்கங்களை காட்டுது. அது ஏறத்தாழ 3.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்னர் தோன்றியிருக்கு. இதுக்கு பிறகு ஒளித்தொகுப்பு செய்யக்கூடிய அங்கிகள், அதாவது ஒளித்தொகுப்பு செய்யக்கூடிய அங்கின்றது தனக்கு தேவையான உணவை தானே செய்யக்கூடியது. அப்படிப்பட்ட அங்கிகள் ஏறத்தாழ 2.7 பில்லியன் வருடங்களுக்கு முன்னர் உருவாகுது. அது என்னது, சைனோபாக்டீரியாக்களை ஒத்தது என்று குறிப்பில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அடுத்தது யூகரியோட்டாக்கள். யூகரியோட்டாக்கள்னா என்ன வித்தியாசம்? கருவை கொண்ட அங்கிகள். கருவை கொண்ட அங்கிகள் எப்போ உருவாகுதுன்னு சொன்னால் 1.8 பில்லியன் வருடங்களுக்கு முன்னர் உருவாகுது. அடுத்தது எங்களோட புரோட்டிஸ்டாக்கள். மிகவும் பழமையான புரோட்டிஸ்டாக்கள் 1.2 பில்லியன் வருடங்களுக்கு முன்னர் உருவாகியிருக்கு. அதை நாங்கள் சிவப்பு அல்காக்கள், இப்போ இருக்கிற எங்களோட சிவப்பு அல்காக்களை ஒத்தது என்று சொல்லினோம். அடுத்தது கடற்பஞ்சுகள். கடற்பஞ்சுகள் 700 மில்லியன் வருடங்களுக்கு முன்னர் உருவாகியிருக்கு. அடுத்தது 670 மில்லியன் வருடங்களுக்கு முன்னர் ஆத்ரோபோடாக்கள், அதை மாதிரி கோடேட்டாக்கள், ஏனைய விலங்கு கணங்களின் மூதாதையர் உருவாகினம் என்று சொல்லியிருக்கிறேன். அடுத்தது 500 மில்லியன் வருடங்களுக்கு முன்னர் எங்களோட ஃபங்கஸுக்கள், தாவரங்கள், விலங்குகள் தரையை நோக்கி குடிபெயர போகுது. ஓகேயா? அது நடக்க போகுது. ஃபங்கஸுக்கள், தாவரங்கள், விலங்குகள் 500 மில்லியன் வருடங்களுக்கு முன்னர் தரையை நோக்கி குடிபெயரின. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னால், எங்களோட சோனை செட்டையுள்ள மீன்கள், எங்களோட சோனை செட்டையுள்ள மீன்களில் இருக்கிற இந்த சோனைகள் என்ன மாறுதுன்னு சொன்னால் பாத அமைப்புக்கு மாறுது. அப்போ அதால் முதல் நாட்பாத மொழிகள் 365 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் உருவாகுது. அடுத்தது எங்கட முன்னோர் யார்? 6.7 மில்லியன் வருடங்களுக்கு முன்னர் ப்ரைமேட்டுன்றது மனித சாதி இல்லை, மனித தோன்றலுக்கு முற்பட்டது. அது 6.7 மில்லியன் வருடங்களுக்கு முன்னர் உருவாகுது. அடுத்தது யார் உருவாகினோம்னு சொன்னால் எங்களோட சாதி ஹோமோசேப்பியன்ஸ் இப்போ இருக்கிற இனம். ஹோமோ என்ற சாதி 1,95,000 வருடங்களுக்கு முன்னர் உருவாகுது. ட்ரை டு சப்ஸ்கிரைப் பயோசீட்ஸ்.